ராஜ்யத்தில் அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு பூஜ்ஜியத்தை அடுக்கிக் கொண்டே 3 லட்சம் கோடி வரைக்கும் 24 மணி நேரமும் கொள்ளையடித்து ஊழல் செய்த ராஜ்யத்தின் தலைவர். அந்த தலைவர்த்தின் பேர் மு க ஸ்டாலின் வச்சுக்கலாம். பூஜ்ஜியத்து ராஜ்யத்துக்கும் கண்ணதாசன் இப்போ இருந்தால் இப்படி தான் பாட்டு எழுதியிருப்பார். 24 மணி நேரமும் மக்கள் சேவையை மறந்து அரசும் அரசு நிர்வாகத்தையும் எவ்வாறு கொள்ளையடிப்பதில் பயன்படுத்தலாம் என்கிற வெளிப்பாடு 258 பக்கம் ஈடியோட கடிதம் ஆதாரங்களுடன் நேரு என்பவர் மேலே. இதன் ஒரு நிம்மதியாக தூங்கலாம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. அது அவரோட கனவுல தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேனே. 5 வருடம் வெறும் ஆட்சி நடத்தாமல் காட்சி நடத்தினவர்களுக்கு எல்லாமே சினிமா ட்ரெய்லர் மாதிரி தான் தெரியுது. இப்போ ரியல் முதல்வர் இவர் ரீல் முதல்வர் ஆகிட்டார். இளைஞர்களுக்கு ரீல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய முதல்வர் ஆகிட்டார். வெத்து விளம்பரங்கள், போலி அறிவிப்புகள், பகட்டு சாதனைகள் எதையுமே அப்படி பொதுவாக பகட்டு சாதனைகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு பத்திரிகையில கூட JEE தேர்வில் முதன்மை தேர்வில் 240 அது மாணவர்களோட உழைப்பு. அந்த உழைப்பில் கூட வெக்கம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறாச்சு தான். அது இன்னைக்கு கூட பகட்டு விளம்பரம்னு சொன்னோம்னா, நீதிமன்றத்தால் ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட டெண்டர் தடை செய்யப்பட்டு ECRல 2100 கோடி ரூபாய்க்கு உயர் அடுக்கு மேம்பாலத்தை நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கிறார். மேல்முறையீடில் 10 நாள் டைம் இருக்குங்கிற இடத்துல கூட அதை கூட முடிவு செய்ய முடியாமல் வெறும் விளம்பரத்துக்கு அடிமையாகி, விளம்பர மோகத்துக்கு அடிமையாகி கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை வச்சுருக்கோம். அரசும் அரசு நிர்வாகம் என்னன்னே தெரியாத ஒரு முதல்வர் வச்சுருக்கோம் நம்ம. இதுதான் இன்றைக்கி இதுதான் உண்மை. என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று வாய் கூசாமல் ஊடகத்தில் பொய் பேசியவர் தான் நீங்கள் முதல்வராக வச்சுருக்கோம். யானை கொடுத்து முதல்வரானவர் எடப்பாடியார் என்றால் அதே யானை கையில் மாலை கொடுத்து முதல்வரானவர் தான் கருணாநிதி. இது வரலாறு. இந்த வரலாறு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்த தேர்தல்களில் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதே அடுத்த தேர்தல் இங்கே 2026 எடப்பாடியார் தான் முதல்வராக வரப்போகிறது. மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க. 2019, 2021, 2024 3 தேர்தல்கள் போயிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். 2021 என்பது இரட்டை தலைமை. 3வது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு எங்கள் பொன்மலச்சவளத்தை தவிர்த்து வேறு யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ கேட்கும்பொழுது கூட இரட்டை தலைமையில் ஒரு துரோகியை உடன் வைத்து கொண்டு 45 தொகுதிகளில் வெறும் 2,16,000 வாக்கில் தான் இழந்திருக்கும். வலுவான எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்கும். அதற்கு ஒரே காரணம் எடப்பாடியார் என்ற ஒருவர் தான். இந்த இயக்கம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் மக்கள் பணியில் இருக்கும்னா அதை சாதனையில் செய்து காமிச்சவர் எடப்பாடியார். எதிர்கட்சியோட அத்தனை மலிவு விமர்சனங்களையும் தன்னோட செயல்பாடு மூலம் பதில் கொடுத்துருக்காரு. இவங்க சொல்கிறாங்க, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்திரித்து நான் சொன்னது தான் சட்டம், இதை செய்யுங்கள் என்றால் செய்து விடுவார்கள். இதே தான் உங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் 2021 வச்சார். பாஜகவுக்கு 65 இடங்கள் போய்விடும், 70 இடங்கள் போய்விடும் அப்படின்னு பிரிச்சு. அப்போ நாங்கள் சப்பக்கட்டு கட்டல இந்த மாதிரி. அது ஜனநாயகங்க. அவ்வளோ கேட்கறது அவங்க உரிமை. அப்படி எதுவுமே தொகுதி பங்கீட பத்தி அதை குறிப்பிட்டு பேசல. கூட்டணியை பாஜக வழி நடத்துது, பிரதமர் முடிவு செய்யறதா இங்க எல்லாமே அப்படின்னு 2021 அவர்கள் வைத்த விமர்சனம். அவர்கள் இதை கேட்பார்கள், இதை இவர் கொடுத்து விடுவார், இதையே தான் நரேட்டிவாக சொன்னாங்க. ஏன்னா இவர் பயந்தவர், இவர்கள் அடிமை என்று இதே தான் திரும்ப திரும்ப சொல்லும். கோயப்பல்ஸ் தியரி மாதிரி. அப்போ எத்தனை தொகுதியில் பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்பட்டது என்பது வரலாறு. இதே திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒரு நரேட்டிவை மீண்டும் மீண்டும் எடுத்து பாரதிய ஜனதா சொன்னால் இவங்க செஞ்சிருவாங்க. நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு 20 MLAக்கள் வருவாங்க, அமைச்சர்கள் கூட ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 20 தொகுதி தான் கொடுத்தது அப்படிங்கிறத நைனா திருப்பி இப்போ சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாமே. இல்லை சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க கூட்டணி அதிமுக தலைமையிலான அதே கூட்டணி கட்சிகள் யாரிடம் இருந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு குரலே வரலையே. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இதுவரைக்கும் யார்கிட்ட ஒரு அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இல்லை. அமைச்சர் ஆவார்கள்ங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு குரல் இது வரைக்கும் எங்கிருந்துமே வரல. ஆனால் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், சுயமரியாதை வேண்டும்னு, சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதைன்னு பேப்பரில் எழுதிட்டு இருக்கிற திமுக போய் அது ஒரு கூட்டணி கட்சி, அதுவும் காங்கிரஸ் போன்ற 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி, எங்களை நாங்கள் மரியாதை எதிர்பார்க்குறோம், சுயமரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் இவர்கள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை தானே. கள நிலவரத்தில் பார்த்தா அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஜனநாயகத்தில் அதிகார குவியல் ஒரே குடும்பத்திடம் இருப்பது என்பது உண்மை. அந்த மகனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் பாஜக மாநில தலைவர் சொல்றதுக்கும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அமைச்சர்கள் பங்கு கிடைக்கும், கிடைக்காமலையும் போகல, அது ஒன்று. ஆனால் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பு நிர்பந்தமாக வைப்பது அது அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல, அது அவருடைய கட்டளை. அதை நிறைவேற்றக்கூடிய மு க ஸ்டாலின் இருக்காருன்னா இல்லைங்கிறது தான். அதுதான் இப்போ கல்யாண நிலவரம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு ரேலி முடிஞ்சு இப்போ 2வது ரேலி பாரத பிரதமர் திரும்பி வரப்போகிற 2வது ரேலி போய்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளெல்லாம் இறுதியாக ஏற்கனவே ஒரு மேடையில் ஏறி களத்தில் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கே அறிவாலயத்தை தாண்ட முடியல இவங்கனால. கோபாலபுரத்தில் மு க ஸ்டாலின் வீடை தாண்ட முடியல, அறிவாலயத்தை தாண்ட முடியல.
கூட்டணிங்கிற ஒரு பேச்சு குறித்து எந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கும் வர முடியல. அப்போ எப்படி போய் களத்தில் சந்திப்பாங்க? இன்னும் ஒரு 45 நாள் எலெக்ஷன் வரப்போகுது. நிச்சயமா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது திமுக. இன்னும் தேர்தல் வேலைகளையே தொடங்கலை. எங்கள் சைடில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தொடர்ந்து அங்கே சுயமரியாதையை எதிர்பார்க்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது எங்கள் சைடில் கேட்கவே இல்லை. தொடர்ச்சியாக முதலமைச்சர் சொல்லக்கூடியது என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் உடச்சு பேசுகிறாரு. அப்படிலாம் கிடையாது. கூட்டணி ஆட்சிக்கும் அமைச்சரவையில் இடத்திற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன வித்தியாசம்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்லி மெழுகப்பட்ட வார்த்தை தான் அது. சப்போஸ் பை கெடு விதியாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைத்து விட்டால் எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்து விட முடியுமா முதல்வராக? அவர்கள் அப்படி எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதற்காகத்தான் பிரதமர் இங்கே பல முறை ரோட் ஷோ வரப்போறாரா? உள்துறை அமைச்சர் ரோட் ஷோ வரப்போறாரா? அதை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். இவரை எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவது தான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறோம்னு அவங்க வந்து நிற்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை. எடப்பாடி என்பவர் ஒரு பகடைக்காய். அவரை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை கபளீகரம் செய்கிறது பிஜேபி. இதை புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு திராணியோடு அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நான் மரியாதையாக தான் பேசுகிறேன். அப்படிங்கும்போது அவர்களை பார்த்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஏன்னா இது புதுசாக நடக்கலை. பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கபளீகரம் செய்தது பிஜேபிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதை வைத்து கபளீகரம் செய்தார்கள்? இடியை வைத்து கபளீகரம், சிபிஐ வைத்து கபளீகரம், ரெய்டை வைத்து கபளீகரம் என்பதை மறுக்க முடியுமா? எத்தனை வரலாறுகளை மிகச் சமீபத்தில் பார்த்துருக்கோம் 2014 இருந்து. அந்த அக்கறையில் தான் எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது தவிர ரீல் முதல்வராக மாறிவிட்டார் அப்படிங்கிறது. நாங்கள் ரீல் முதல்வராக மாறிவிட்டோம், ரீல் கட்சியாக மாறிவிட்டோம். ஏனென்றால் எங்களிடம் எடுத்து காட்டுவதற்கு செயல்பாடுகள் இருக்கின்றன. ரீலாக காட்டுவதற்கு செயல்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வாயாலே ரீல் சுற்றினீங்க. டிவியை பார்த்து தான் ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒருவர், அறியாமையோடு இருந்த ஒருவரை நான் முதல்வராக பெற்றிருந்தோங்கிறத மறுக்க முடியுமா? தொடர்ந்து அவருடைய நிர்வாகம் தொடர்பான சந்தேகங்களை எழுப்பி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. போன தேர்தலையும் இந்த மாதிரி தான் இத்தனை இடங்கள் கொடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு விஷயத்தை முன் வச்சிங்க. ஆனா நாங்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியும், அதை பார்த்து கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணியில நிலைமை இருக்குதா? அவர்கள் எத்தனை இடங்களை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றால் அப்போதிருந்த நிலைமை வேறு. இப்போ சிச்சுவேஷனே மாறி போயாச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் எடப்பாடி அவர்களுக்கு அதே உறுதிப்பாடு இருக்கிறதா? அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் அங்கே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கிறதா? அப்படி இருந்ததுன்னா பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படியெல்லாம் வார்த்தையை சொல்லிடுவாரா? எங்களுக்கும் வந்து அமைச்சர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது? அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி பிஜேபியிலிருந்து வந்த ஒரு தலைவர் அந்த நாளில் தேர்தல் வரும்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அவர் தான் தேர்தல் ஆணையராக மாறிட்டாரா? ஞானேஷ்குமாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவரை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. ரங்கசாமி என்பவர் முதல்வராக இருக்கிறார். ஆனால் அவரால் முதல்வராக பணியாற்ற முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் தான் பிஜேபி எடப்பாடி அவர்களை வைத்திருக்கும். அவரை இயல்பாக செயல்பட விடாது என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை ரீல்னு திரும்ப திரும்ப சொல்றாருல, நிச்சயமாக இவர் சொல்லுகின்ற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டா பிரதமர் சொல்லுவது பொய் என்று கோவை சத்யன் சொல்கிறாரா? மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லுவது பொய் என்று கோவை சத்யன் சொல்கிறாரா? மாண்புமிகு நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை பொய் என்று நம்ம கோவை சத்யன் சொல்கிறாரா? கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தான் தகவல்கள் வெளியிடப்பட்டன, தரவுகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு தான் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில், உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் வறுமை என்பது தமிழ்நாட்டில் தான் 2% இருக்கிறது, குஜராத்தில் 21% என்று பொருளாதார ஆய்வறிக்கை சொன்ன. நாங்கள் சொல்லலை, ரீல்னு சொல்றாருல, நாங்கள் ரீல் மாஸ்டராகவே இருக்கிறோம். ஆனால் அந்த அறிக்கை எல்லாம் போய் பிரதமர் நாடாளுமன்றத்தில் போய் சொன்னார், நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் போய் சொன்னார்னு இவங்களை திரும்ப சொல்லுங்களேன். இல்லை, சகோதரிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ரீல் தலைவர் தான் ரீல் அப்படின்னு ஒத்துக்கிட்டது. ஏன்னா ரீலுங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியும். அது மக்களை ஈர்ப்புவதற்கு கேட்குறாங்க. இல்லை அது அடுத்து வரேன். ரீலுங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியும். சோசியல் மீடியாவில் மக்களை ஈர்ப்பதற்கு இல்லாத ஒன்றை இருப்பது போல் நடித்து வெளியிடுவது தான் ரீல். அதனால் சகோதரிக்கு வாழ்த்துக்கள். கடைசியில் சகோதரிக்கு உண்மை புரிந்ததுக்கு வாழ்த்துக்கள்.